அனைவருக்கும் வணக்கம். சைக்ளோன் அல்ஃப்ரெட் இன்று பலமாக நிலப்பகுதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பிரிஸ்பேன் போன்ற இடங்களில். ஆனால் அது நடைபெறவில்லை. காரணம், அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணத்தால் வானிலை அவதான நிலையம் நாளை இரவு, நாளை மறுநாள் காலை, அதாவது மிகவும் பலமாக பிரிஸ்பேன் லேண்ட் நிலப்பகுதிக்குள் தாக்கவிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இது கேட்டகரி 2 என்ற வேகத்தை அடைந்து பிரிஸ்பேன் உள்ளே நுழைந்து, இங்கே பாருங்கள் இந்த படத்தை, நுழைந்து இந்த பகுதிகளால் குறைந்து பிறகு லோ லெவலுக்கு போய் அப்படியே அது குறைந்து சென்று விடுகிறது. இந்த நிலைமை 1954ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு நிலைமை இருந்ததால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இப்போ அதை அவர்கள் நினைத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் கூட மிகவும் அலர்ட்டாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முன்கூட்டிய அனுபவம் இருந்தபடியால் அது மிகவும் பாரதூரமாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. எனவே பொதுமக்களை பிரிஸ்பேன் மேயர் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் இது பற்றிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் வீட்டினுள்ளே இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றும் வீட்டில் புறங்களில் உள்ள பறக்கக்கூடிய பொருட்களை பறக்காதவாறு வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உதாரணமாக பின்ஸ் இருந்தால் அதை கட்டிய இறுக்கமாக காற்றில் பறக்காதவாறு வைக்க வேண்டும். மற்றது வெளியே வீட்டு தோட்டத்தில் மேசைகள், கதிரைகள் இருந்தால் அவற்றை புரட்டி வைத்து காற்றின் தாக்கம் ஏற்படாதவாறு அடுக்கி வைக்க சொல்கிறார்கள். இப்படியான நடவடிக்கைகள் பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காற்றின் வேகம் கடந்து செல்லுவது, சைக்ளோன் அல்ஃப்ரெட் இஸ் கரண்ட்லி சிட்டிங் அபவுட் 225 கிலோமீட்டர் offshore from Brisbane என்று சொல்லப்படுகிறது. அது உள்ளே நுழையும் போது என்ன வேகத்தில் வருவென்று நாளை கணிக்கப்பட்டு சொல்வார்கள். எனவே பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து தங்களையும் தங்கள் சுற்றத்தாரையும் குடும்பத்தையும் உடைமையும் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட, தொடர்ந்து தகவல்கள் அப்டேட்ஸ் வரும்போது அவற்றை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாளை இரவு, நாளை மறுநாள் காலை தாக்கம் வேகமாக இருக்கும். அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.